Welcome students. இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் real analysis பேஸ் பண்ண real analysisல sequences and series பேஸ் பண்ண CSIR-NET problems பார்த்துருக்கோம். இப்போ क्वेश्चन பாருங்க, which of the following is /r not true அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, n times log of 1 plus 1 over n plus 1 tends to 1 at n tends to infinity. Second question வந்து n plus 1 times log of 1 plus 1 over n tends to 1 at n tends to infinity. Third problem வந்து n square times log of 1 plus 1 over n tends to 1 at n tends to infinity. Fourth problem வந்து n times log of 1 plus 1 over n square tends to 1 at n tends to infinity. இப்போ இந்த ப்ராப்ளம் போறதுக்கு நமக்கு என்னெல்லாம் ரிசல்ட் தேவை, ரிசல்ட் தேவைங்கிறது பை ஹார்ட் பண்றதுக்கு இல்ல, அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம சொல்றோம். இப்போ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, அது வந்து கன்வர்ஜென்ஸை ப்ரிசர்வ் பண்ணோம். எவரி கன்டினியூஸ் ஃபங்க்ஷன் ப்ரிசர்வ்ஸ் கன்வர்ஜென்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட். இதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்படின்னா என்னன்னு நம்ம பார்ப்போம். இங்க பாருங்க, let x and y be metric spaces. நம்ம என்ன பண்ணோம், ஜெனரலா ரியல் அனாலிசிஸ் படிச்சா கூட ஜெனரல் மெட்ரிக் ஸ்பேஸ்க்கு இப்ப பேசிக்கிறோம். ரியல் நம்பர்ஸ் வந்து is an example of a metric space தான். the space of all real numbers example of a metric space தான். அதனால நம்ம ஜெனரல் மெட்ரிக் ஸ்பேஸ்க்கே பேசிப்போம். largest செட்டப்லயே ட்ரூவா இருக்கு. let x and y be metric spaces and f be a mapping of x into y, f be a mapping of x into y, then f is continuous if and only if f is continuous if and only if xn converges to x, xn converges to x implies f of xn converges to f of x. Whenever xn converges to x implies f of xn converges to f of x. அதாவது கண்டினியூஸா இருந்தா இந்த கண்டிஷன் ட்ரூவா இருக்கும். இந்த கண்டிஷன் ட்ரூவா இருக்கும் போதெல்லாம் நீங்க என்ன பண்ணலாம், கண்டினியூட்டி ட்ரூ அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இதே நம்ம என்ன பண்ணலாம், லிமிட் வச்சு எழுதுவோம் பாருங்க. லிமிட் n tends to infinity xn is equal to x. xn converges to x னா limit of this sequence equal to x implies limit of this sequence is equal to this. So limit n tends to infinity f of xn is equal to f of f தான். இந்த x க்கு பதில் நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, you can replace x by limit xn. அப்ப என்ன அர்த்தம்னா, ஃபங்க்ஷன் கண்டினியூஸா இருந்தா லிமிட்டையும் ஃபங்க்ஷனையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். which is interchange பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிமிலர் எஃபெக்ட் தான் அது. பட் இட் இஸ் நாட் ஆக்சுவல் இன்டர்சேஞ்சிங் அது. ஸோ லிமிட் ஆஃப் அ ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஃபங்க்ஷனோட லிமிட், அப்படி ஃபங்க்ஷன் ஆஃப் லிமிட் ஆஃப் எக்ஸ்என் அப்படி எழுதிக்கலாம். ஸோ இதான் வந்து நம்ம பண்றது இந்த இடத்துல. ஸோ இது இந்த ஐடியாவை இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். எப்படி நம்ம என்ன பண்ணுவோம் இப்போ சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் திங், அப்போ கண்டினியூட்டி ப்ரிசர்வ்ஸ் கன்வர்ஜென்ஸ்னா இங்கே கன்வர்ஜென்ட்டா இருந்தா இங்கேயும் கன்வர்ஜென்ஸ் இருக்கு. ஃபங்க்ஷன் இது பண்ணதுக்கு அப்புறம் ஆபரேட் பண்ணதுக்கு அப்புறமாவும் என்ன இருக்கு, கன்வர்ஜென்ஸ் இருக்கு. இங்க கன்வர்ஜென்ஸ் இருந்தால் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஆபரேட் பண்ணதுக்கு அப்புறம் on xn you operate f, அதோட லிமிட்டும் என்ன இருக்கு உங்களுக்கு இருக்கு. சோ இந்த கன்வர்ஜென்ஸும் இருக்கு. f of xn converges to f of x. சரியா? but we do not know whether this f is continuous or not, that we do not know, but this convergence is true. சரியா? ஓகே, இது கன்வர்ஜென்ஸ் ட்ரூ. இது ஃபர்ஸ்ட் ரிசல்ட் நமக்கு போனோம். அடுத்தது என்னன்னா, இந்த ரிசல்ட் தேவைப்படும். லிமிட் n tends to infinity 1 plus 1 by n whole power n is equal to e. இது ஃபேமஸ் லிமிட். இது நீங்க என்ன பண்ணலாம், இனி ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட்ல ரெஃபர் பண்ணீங்கன்னா தெரிஞ்சிடும். ஃபேமஸ் லிமிட் e ஆர் எக்ஸ்போனென்ஷியல் லிமிட் எப்படி வேணா வச்சுக்கலாம். அப்புறமா log x வந்து பாசிட்டிவா இருக்கணும். x ரியல் நம்பரா இருந்ததுன்னா அது என்ன இருக்கும், டெஃபினட்டா கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஸோ log ஃபங்க்ஷன் இஸ் அ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். எப்ப x பாசிட்டிவ் x இருந்தா இருக்கும், ரியல் நம்பரா இருந்தா இது கண்டினியூஸ் ஃபங்க்ஷனா இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ண போறோம், லாக் ஃபங்க்ஷன் கண்டினியூஸ்னா அப்ப இந்த லாக் ஃபங்க்ஷனுக்காக தான் இதை பேஸ் பண்ணோம் இவ்வளவு நேரம். இந்த லாக் ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். சோ லாகரிதம் நம்ம இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க ப்ராப்ளத்துல. இங்க லாக் எல்லா இடத்துலயும் கொடுத்திருக்காங்க. சோ லாக் ஃபங்க்ஷன் இஸ் a continuous function. அதுக்கு தான் இவ்வளவு நேரம் பேசணும். continuity preserves convergence, continuity preserves convergence. அப்படி இருக்கும்போது கண்டினியூஸா இருக்கும்போது limit of f of xn is equal to f of limit of xn அப்படின்னு எழுதிக்கலாம். இது முக்கியமானது. சோ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், இந்த क्वेश्चन ஆன்சர் பண்ணுவோமா. அண்ட் ரிமெம்பர், இது வந்து சிஎஸ்ஐஆர்ல கேட்கப்பட்ட கேள்விதான். பார்ட் சி क्वेश्चन கேட்டிருக்காங்க. பாப்போமா. இது வந்து 2000. ஆப்ஷன் 1 பாப்போம். நம்ம ஆப்ஷன் 1 வந்து n times log of 1 plus n plus 1. இப்போ இங்க n இருக்கு, பவருக்கு ரைஸ் பண்ணிடுவாங்க. this is log of
1 plus power will use பண்ணலாம் நீங்க n plus 1 whole power n. இப்போ இங்க என்ன பண்ணலாங்க, you add 1 and subtract 1 add பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம், this is log of 1 plus 1 by n plus 1 whole power n plus 1 into 1 plus 1 by n plus 1 to the power minus 1. So இது log of, இப்போ இது log a into b இருக்கு, அது என்ன பண்ணலாம், ரெண்டா பிரிச்சுக்கலாங்க. This is log of 1 plus 1 by n plus 1 whole power n plus 1 into plus log of 1 plus 1 by n plus 1 whole power minus 1. இங்க என்ன இருக்கு, இதுக்கு this is n times log of 1 plus 1 by n plus 1. இப்போ ரெண்டு பக்கம் லிமிட் எடுங்க, லிமிட் n tends to infinity n times log of 1 plus 1 by n plus 1 is equal to, இங்க என்ன பண்ணலாம், லிமிட் எடுக்கலாம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி logarithm is a continuous function, லிமிட் and log இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்ப நான் என்ன பண்ணிடுவேன், log of limit of n tends to infinity 1 plus 1 by n plus 1 whole power n plus 1 plus திருப்பி இங்க என்ன பண்ணலாம், இதுக்கும் லிமிட் அப்ளை பண்ணலாம். this is log of limit of 1 plus 1 by n plus 1 to the power minus 1 to the power minus 1. so இப்போ இது என்ன ஆகும், நமக்கு e ஆகும். so this is log e to the base e plus இங்க n tends to infinity அப்ளை பண்ணிங்க வச்சுக்கலாம், லிமிட் n tends to infinity அப்ளை பண்ணா இது என்ன ஆகும், உங்களுக்கு 0 ஆகும். so this becomes 1 power minus 1 log 1 is 0. so log e to the base e is 1. so அப்ப வந்து option a is correct, option a வந்து கரெக்ட்டா போகுது. சரியா? இப்போ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ ஆப்ஷன் 2-ஐ செக் பண்ணுவோம். ஓகே, இந்த ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. இப்போ செகண்ட் ஆப்ஷன் பாருங்க. செகண்ட் ஆப்ஷன் வந்து n plus 1 times log of 1 plus 1 over n அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை என்ன பண்ணலாம், நீங்க n into இது மல்டிப்ளை பண்ணுங்க, n times log of 1 over n 1 over n 1 plus 1 over n plus 1 plus 1 by n 1 plus 1 by n அப்படி பிரிச்சுக்கலாம் நீங்க. ஓகே, n into this is log of plus log of 1 plus 1 by n அப்படி போட்டுக்கலாம். ஓகே, now ரெண்டு பக்கம் என்ன பண்ணுங்க, லிமிட் எடுங்க, லிமிட் n tends to infinity n plus 1 times log of 1 plus 1 by n. இதுக்கு லிமிட் எடுக்கிறதுக்கு பதில் இங்க லிமிட் எடுக்கலாம் நம்ம. this is log of 1 plus 1 by n whole power n, இந்த பவர் யூஸ் பண்ணி கொண்டு போடுங்க, plus log of 1 plus 1 by n. இங்க என்ன பண்ணுங்க, இப்ப திருப்பி என்ன பண்ணலாம், you take limit as n tends to infinity. திருப்பி என்ன பண்ணலாம், log is a continuous function as we have said already and limit log and can be interchanged. so நம்ம என்ன பண்ணுவோம், this is log of limit n tends to infinity 1 plus 1 by n whole power n plus limit n tends to infinity, or you can write like this also, log of limit n tends to infinity 1 plus 1 by n apply பண்ணலாம். now you apply, இது என்ன ஆகும், again this is e ஆகும், this is log of e to the base e, log of e to the base e plus இது என்ன ஆகும், as n tends to infinity இது 0 ஆகும், இது 1 ஆகும், அப்ப log of 1 log 1 we know it is 0, log 1 is 0, so this will become 1. so option 2 ஒண்ணா இருக்கு, option 2 is also correct, option 2 is also correct. okay, so it turns out to be correct. now we will check the option 3 and 4. we will check the options 3 and 4. okay, இப்போ case 3 பாப்போம் பாருங்க. n square times log of
1 plus 1 by n. இதுக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா இதை வந்து இப்படி பண்ண முடியாது. n into log of இப்படி எழுதலாம் வச்சுக்கோங்க. 1 plus 1 by n whole power n இப்படி எழுதலாம் வச்சுக்கோங்க. ஒரு எண்ணை வந்து பவர் கொண்டு போயிடும். கொண்டு போயிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ லிமிட் எடுத்தோம் வச்சுக்கோங்க. லிமிட் n tends to infinity n square times log of 1 plus 1 by n. ட்ரை பண்ண வைங்க. இப்போ இங்கே இந்த மாதிரி நம்ம எழுத முடியுமா? ப்ரீவியஸ் கேஸ் இப்படி எழுதணும். n into log of 1 plus 1 by n whole power n இப்படி எழுதலாமா? இப்போ இதை வந்து limit of a product is equal to product of the limits எழுதலாமா? எழுத முடியாது. என்ன பிரச்சனை வரும்னா limit of a product is equal to product of limits provided லிமிட் எல்லாம் கன்வர்ஜென்ட்டாக இருந்தால் நல்லா இருக்கும். கரெக்டாக அப்போ தான் ஒர்க் அவுட் ஆகும். பட் இது என்ன ஆகிடும்னா at n tends to infinity இது டைவர்ஜென்ட் ஆகிடுது. இது டைவர்ஜென்ட் ஆகிடுது. ஸோ we will not be able to apply algebra of limits. இங்கே அப்ளை பண்ண முடியாது. இந்த கேஸில் அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா இது ஒரு ஃபங்க்ஷனாக எடுத்து இது ஒரு ஃபங்க்ஷனாக எடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ண முடியாது, ஆர் சீக்வன்ஸாக எடுத்து பார்த்தீங்கன்னா இது என்ன ஆகாது, உங்களுக்கு இது கன்வர்ஜ் ஆகாது. இது என்ன ஆகும், இது கன்வர்ஜ் ஆகும். பட் திஸ் இஸ் நாட் கன்வர்ஜென்ட். அப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது, ஸ்ப்ளிட் பண்ணிட்டு சொல்ல முடியாது. ஸோ எரர் ஆகிடும். அதனால நான் வாட் டு வி டூ இஸ் நம்ம என்ன பண்ணுவோம், வி அப்ளை லோபிதா ரூல். இப்போ அதை ஃபங்க்ஷனாக ட்ரீட் பண்ணுவோம். இன்ஸ்டெட் ஆஃப் ட்ரீட்டிங் தட் ஆஸ் அ சீக்வன்ஸு நம்ம என்ன பண்ணலாம், ஃபங்க்ஷனாக ட்ரீட் பண்ணி லெட் அஸ் ட்ரை டு ஃபைண்ட் தி லிமிட். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன், எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறத நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, n ஸ்கொயராக எடுத்துக்கோங்க. g ஆஃப் ஆர் எஃப் ஆஃப் n n ஸ்கொயராக எடுத்துக்கோங்க. g ஆஃப் n log of 1 plus 1 by n அப்படி எடுத்துக்கோங்க. therefore இப்போ நமக்கு என்ன வரும்னா g of n ஆர் இதை f of n எடுத்துக்கோங்க. you take f of n to be this and இதை g of n எடுத்துக்கோங்க. ஈஸியாக இருக்கும் நம்ம எழுதும்போது. ஸோ இங்கே என்ன பண்ணலாம், fn by gn, fn by gn is equal to what is fn, இது log of 1 plus 1 by n. gn வந்து நம்ம இப்படி வந்து 1 by n ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். ஸோ இதை ரெசிப்ரோக்கல் போட்டு ஓகேவா, gn இது 1 by n ஸ்கொயர் எடுத்துக்கோங்க. இதை டிவைட் பண்ணிட்டு எடுத்துக்கிறது. ஓகே, டிவைட் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது நீங்கள் என்ன பண்ணலாம்னா இதுக்கு லிமிட் as n tends to infinity. ஸோ லிமிட் as n tends to infinity எடுக்கணும். இங்கே என்ன பண்ணோம், லிமிட் as n tends to infinity. பட் லோபிதா ரூல் அப்ளை பண்ணோம் வைங்களேன், நமக்கு என்ன இருக்கணும்னா இந்த கண்டிஷன், இது ஸ்ட்ராங்கர் ஃபார்ம் ஆஃப் லோபிதா ரூல். Stronger form of L'Hopital rule. Suppose that f of a g of a is equal to 0 and that f and g are differentiable on an open interval I containing a. On an open interval I containing a. Suppose also that g dash of x is not equal to 0. So derivative not equal to 0 on I எங்க இதான் முக்கியம். If x is not equal to a, other than a மற்ற பாயிண்ட்ல அது not equal to 0 இருக்கும். And we are not worried about what is happening at a. Okay. In that case, then limit extends to a f of x by g of x is equal to limit extends to a f dash of a over g dash of a. இது பண்ணலாம். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கலாம்னா இந்த கண்டிஷன்ஸ்லாம் வேலிடாக இருக்கான்னு செக் பண்ணலாம். இந்த ஃபங்க்ஷன் வந்து லாக் ஃபங்க்ஷன் வந்து டிஃபரன்ஷியபிள் ஆகிடும். ஏன்னா இது 1 plus something தான். ஸோ லாக் ஃபங்க்ஷன் இஸ் டிஃபரன்ஷியபிள் ஆகிடும் ஃபார் எக்ஸ் கிரேட்டர் தென் 1. லாக் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் டிஃபரன்ஷியபிள் ஃபார் எக்ஸ் கிரேட்டர் தென் 1. செகண்ட் வந்து இதுவும் டிஃபரன்ஷியபிள் தான். அண்ட் மோரோவர் இப்போ நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா, இப்போ let us what do we do is put n is equal to 1 by x னு கொடுத்துருக்கேன். put n is equal to 1 by x. அப்போ நமக்கு என்ன ஆகிடும், இது வந்து f of 1 by x by g of 1 by x ஆகிடும். that is equal to இது என்ன ஆகிடும் நமக்கு பாருங்க, ஆர் ரைட் ஹேண்ட் சைடு மட்டும் எடுத்துக்கோங்க. put x is equal to அதை எடுத்துட்டிங்கன்னா இங்கே என்ன ஆகும், நமக்கு ப்ராப்ளம் என்ன ஆகிடும்னா as a n tends to infinity x tends to 0 ஆகிடும். ஸோ as n tends to infinity x tends to 0 ஆகிடும். அப்போ இங்கே என்ன ஆகிடும், x tends to 0 இது log of 1 plus x by இது x square ஆகிடும். ஓகேங்களா. now you can find the limit of this. இதை லிமிட் கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன வரும் பார்ப்போமா. இங்கே பாருங்க, இதை லிமிட் கண்டுபிடிச்சிங்கன்னா this is 1 by 1 plus x into 1 by 2x by 2x. Now you apply the limits.
now you apply the limits because இந்த ஃபங்க்ஷன் ரெண்டுமே பாருங்க நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் satisfies the requirements of L'Hopital rule stronger form. அப்ப இத நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா as x tends to 0 numerator becomes 1 denominator becomes 0, so this becomes infinity. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா option 3 is false. அப்ப option 3 என்னடா therefore what is the conclusion நம்ம சொல்லலாம் n square times log of 1 plus 1 by n இல்லையா, this tends to infinity as n tends to infinity. So option 3 is false. Option 2 is also correct. அது நம்ம ரைட் இங்க option 2 கரெக்ட்டா. ஓகே, இது வந்து false. ஓகேவா? ஓகே. Likewise similarly fourth ஒண்ணா இருக்கும் false ஆ இருக்கும். அது எப்படி செக் பண்ணிடுவோம் நம்ம. ஓகே, so option 3 is false. Fourth என்ன இருக்கு பாருங்க, n square, you have n square here. This is fourth option. This is fourth option. Option 4 is false. How? Because paranga ipo nama what do we do is we have n square in the denominator here. Okay, so what do we do is you multiply divide by n and you just simply rewrite this 1 over n square or 1 upon n square. So this is 1 over n log of 1 plus 1 upon n square whole power n square n square. Now you take limits. Limit n tends to infinity n times log of 1 plus 1 upon n square is equal to limit n tends to infinity 1 upon n times, again we interchange the limits and the logarithm because logarithm being a continuous function. Limit n tends to infinity 1 plus 1 over n square to the power n square, and this becomes 1 because this becomes e log of this is 1 or this becomes e, so this is log e to the base e, and as n tends to infinity this becomes 0. Log e to the base e is 1, so this becomes 0, but we are given that it tends to 1, so option 4 is false. Option 4 is false. So what are the correct options? Which is true? Options 1 and 2 are true. Options 1 and 2 are true. So this is the options. So இதுல நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணோம் முக்கியமா பாருங்க, ரெண்டு விஷயம் யூஸ் பண்ணோம். ஒண்ணுன்னா இந்த value famous limit n tends to infinity 1 plus 1 over n power n is equal to e. ரெண்டாவது ரிசல்ட் நம்ம யூஸ் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா logarithm is a continuous function. Logarithmic function is a continuous function for x positive x ரியலா இருக்கும்போது. சரிங்களா? மூணாவது முக்கியமான ரிசல்ட் என்னன்னா continuity preserves convergence. அந்த கான்டெக்ஸ்ட்ல லிமிட்டும் ஃபங்க்ஷனையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதான் முக்கியமான கான்செப்ட். அது உங்களுக்கு தெரியுதா, யூஸ் பண்ண தெரியுதா அப்படிங்கிறதுக்காக செக் பண்றதுக்கு தான் இந்த ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகே.